30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. சார் டேரக்டர் சொன்னாங்க எல்லாமே துரோகம்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்டில்? யாருக்கு தான் சார் நடக்காம இருக்கு? யாரெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கு தானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு வரி பாவிச்சை போடும்போது இன்னும் ரிலேட்டபிளாக இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அது கேட்குறவங்க யாராக இருந்தாலுமே அவங்கவுங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வரியை பற்றி யாரும் ஒன்றும் நாங்கள் பேசிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு அவருக்கும் அது ரிலேட் ஆயிருக்கு, ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆயிருக்குன்னும் போது அது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குன்னு பார்க்கும்போது ஓகே. அப்போது ஏன்னா ஒரு கலை அந்த படைப்பே சார், அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றதுதான விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. விஜய் சார், விஜய் சார், உங்களுக்கு ஒரே क्वेश्चन. விஜய் சார் ஒரு நிமிஷம். சார் விவேக சார், விவேக சார் கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். சரிங்க சார். சார் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட் வச்சு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிங்க. அது எந்த லெவலில் இருக்குது? இப்போ இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து சினிமாவை ஆட்டி படைக்கிறாங்களா? ஆனால் வந்து நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்கள நீட்டாக பண்ணுவோம் நீங்கள். ஆனால் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட போகும்போது எல்லாமே பணம் கேட்குறாங்க, அதிக லெவலில் காசு கேட்குறாங்க, ஒரு சின்ன ரிவ்யூ கூட. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் வந்து சவுத் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து நான் ஆரம்பித்து ஏறக்குறைய 5 நிகழ்வுகள் நடத்திட்டோம். நேற்று முன்தினம் கூட தருமபுரியில் மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு, விருது வழங்கும் நிகழ்வு நடந்தது. அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் சங்கம் வந்து பொறுப்பேற்காது. ஒட்டுமொத்தமாக எங்கள் சங்கத்தில் வந்து அது மிகச்சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் என்னால் ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்க முடியும், நல்லா கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ணுற ஆளுங்க வந்து போய் படம் பார்க்குறது கிடையாது, அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து படம் பார்க்குறவங்க போய் தேட்டர் போய் பார்க்குறாங்க. இல்லை, சங்கத்தின் மூலமாக வந்து நீங்கள் அணுகிறப்போ அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கலாம் மொழிய, தனிப்பட்ட சங்க உறுப்பினர்கள் செய்கிறதுக்கு நம்ம பொறுப்பு. சார், நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல, இது மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து நம்ம பேன் பண்ணலாம். ஆமாம், நிச்சயமாக அதை செய்யலாம். சார், முகின் சார், அந்த பாடல் பற்றி தான் திருப்பி வரேன். அந்த பச்சைக்கு டச்சக்கு பாட்டில் உங்களுக்கு வந்து பெரிய போர்ஷன் இல்லை, ஏதோ நீங்கள் கேட்டு வாங்கி ஆடின மாதிரி தெரிஞ்சுது. என்ன மாதிரி அதில் என்ன மாதிரி இல்லை, எங்கள் எல்லாரும் மாதிரியும் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சாங்கில் நானும் இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? என்ன அது? இல்லை சார், நான் அப்போ அந்த மாதிரி ஆர்டரில் ஆக்சுவலி இல்லை அதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த படத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சாங் தேவைப்பட்டிருக்கு. அது எதனால அந்த போலீஸ் பின்னாடி வராங்க இல்லையா, அது ரிவீல் பண்ணியிருப்பாங்க போலீஸ் வராங்கன்னு. ஸோ அந்த கேரக்டர் வந்து அங்கே ட்ராவல் பண்ணணும், அங்கே போகணும். அந்த நீட் இருந்தனால தான் அந்த சீனில் வச்சுருந்தாங்க. நிதின் சத்யா, ஒரு நிமிஷம். நீங்கள் ஒரு நல்ல நடிகர். உங்கள் பாண்டியராஜனுக்கு அப்புறம் அந்த விழியாலேயே நடிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள். இடையில பெரிய பிரேக். நீங்கள் அவர் இப்போ முகின் மாதிரி தான், ஹீரோ வில்லன் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக கேப் விட்டீங்களே, பர்சனலாக அம்மா அந்த மாதிரி சோகம் அந்த மாதிரி விஷயங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, ப்ரொடியூசர் வேறு இடையில ஆனீங்கல்ல, எல்லாமே என்னாச்சு? ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருந்தேன். இப்போ ஐ எம் பேக் இன் டு மை ப்ரொடக்ஷன். அதான் முகின் சொன்ன மாதிரி இடம் பொருள் ஏவல், நல்ல படம், ஒரு தரமான படம், அதில் ஒரு நல்ல கேரக்டர், அதுதான் இனிமேல் குவாலிட்டி தான் பார்க்கணும். குவான்டிட்டி பார்க்குறது வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் இந்த கேப் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக. இயக்குனர் சார், அதாவது இந்தியாவில் வந்து தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த பாலியல் குற்றத்தை வந்து இந்த படத்தில் மையப்படுத்தி எடுத்திருக்கீங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு இன்சிடென்ட்? ஓகே சார், இது உண்மை சம்பவத்தை உண்மை சம்பவம் ஆயிருக்கு. ஓகே சார், இது இருந்திருக்கு, வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒட்டியே வரும். ரொம்ப ஒட்டினது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. ஓகே சார். இமான் சார், இந்த தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போடுறீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு வந்து 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா வந்து நிறைய சர்ச்சையாயிருக்கு சார். அதான் சொல்கிறேன், இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவில் நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா
அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியாக தான் சார் நம்ம பார்க்க முடியும், அவ்வளோதான். ஸோ அது வந்து அதான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அது வந்து கரெக்டு ஆமான்னு சொல்லுவாங்க, சில நேரம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ தகுதியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருடைய ட்ராவல், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில் எத்தனை ஆண்டு காலமாக அவங்க அதை வந்து ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதுக்குண்டான முத்தாய்ப்பாக வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். அது அவங்க கொடுக்கப்படுற விருது வந்து அதுக்கு தகுதியானதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாரோட விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான். பட் அதை தாண்டி ஒரு நபருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தருக்கு அது கிடைக்கிது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்படிதான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, ஓகே நம்ம தேசிய விருது அளவுக்கு நம்மளுடைய தமிழருக்கோ இல்லாட்டி இங்கிருந்து நம்ம திரைத்துறையில் தமிழராக இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த திரைத்துறையில் நம்ம தமிழ் திரைத்துறையில் இருந்து ஒரு சாதனை பண்ணுறாங்க, அந்த சாதனையாளருக்கு ஒரு விருது வழங்கப்படுதுன்னா அது நம்ம மாநிலத்தோடைய ஒரு ப்ரைடாக பார்த்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அதை தாண்டி இது தகுதியானதா இல்லையா அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ளே போவானான்னு நினைக்கிறேன் நான். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.